வணக்கங்க. 1980 பாவப்பட்ட மனுஷர்கள் தோன்றதுக்கு ஆரம்பிட்டாங்க. அப்போ இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாவ பாவங்கள் செஞ்சு செஞ்சு அந்த மாதிரி மனுஷருக்கு தாங்க அதிகமானது. அதுக்கப்புறம் தாங்க இத்தனை வியாதி வந்தது. இத்தனை வியாதி வந்தது மனுஷர்களுக்கு வந்த வியாதின்னா கணக்கே இல்லைங்க. வெரைட்டிஸ் வேறையாக கடவுள் வேறு வெரைட்டிஸ் வேறையாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கார் பாவத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறதுக்கு. பாவம், நான் இப்படியே படைத்த உன்னையே கடவுள் கேட்குறாரு, உன்னைய மண் உலகத்தில் அம்மனை குட்டியோடு படைத்தேன், ஒன்றுமே இல்லாமல் தானே படைத்தேன். நீ குளிச்சுட்டு துணி மாற்றிட்டு வெக்கத்தை கொடுக்குறாரு கடவுளுக்கு. வெக்கத்தை கொடுக்குறாரு. துணி மாற்றிட்டு நம்ம துணி மாற்றிக்கிறோம், ஜட்டி போடுறோம், எல்லாமே வெக்கம் வந்துடுது, நாணம் வந்துடுது, எல்லாமே அவர் கொடுக்கறது தானே. அதெல்லாம் அவன் கொடுத்துட்டு அந்த வயசு வரும்போது உனக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு, உனக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குறாரு, சாப்பிட்றதுக்கு உணவு கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. நீ ஏன் பறக்கிற? நீ பறந்து பாவத்தை சம்பாதிக்கிற, ஓவர்லுக் பண்ணுற. உனக்கு ஒரு வேலைக்கு போயிட்டுருக்க, ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு, நீ ஓவர்லுக் பண்ணி பல வழியில் அங்கே சம்பாதிக்கிற, பல வழியில் திருட்டுத்தனம் பண்ணுற, பரவழியில் சொத்து சேர்த்துற, பரவழியில் இது பண்ணும்போது உனக்கு என்ன பண்ணுறது? அந்த மாதிரி பணத்தை வச்சு பீரோவில் வச்சுட்டு ஏசி ரூமில் படுத்து எந்திரிச்சிட்டு ஜாலியாக இருந்துட்டு சாவியா நீயே? அதுக்கு தான் உனக்கு அந்த தண்டனை. அந்த வியாதி கொடுக்கறது, இந்த வியாதி கொடுக்கறது, உனக்கு நல்ல மனைவி வைக்காது, என்ன நீ பிறக்கிற குழந்தைகளும் உருப்படியாகாது. பாவத்தை செய்கிற ஒரே காரணம் தான். இருக்கிறத சாப்பிட்டு இருக்கிறத வாழ்ந்துட்டு எல்லாமே சொகுசாகவே கொடுப்பார் அவர். எதுவுமே உனக்கு ஏக்கத்தை வைக்கவே மாட்டார். உன்ற தகுதிக்கு என்னென்ன இருக்கோ அத்தனையும் கொடுப்பார். நேர்மையான வழியில் இருந்தால் உனக்கு அத்தனையும் கிடைக்கும். சரிங்களா? சத்திய நேர்மை தரும் பிரகாரம் இருந்தால் உங்களுக்கு அத்தனையும் நடக்கும், அத்தனையும் கிடைக்கும். என்ன ஏக்கமாக இருக்கிறதுக்கோ ஐயோ அப்படி உனக்கு என்ன உன்ற தகுதிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். உண்மையாக வாழ்ந்தாள் என்ன, இறைவன் படைத்த உடம்பு, இறைவன் படைத்த வாழ்க்கை, இறைவனால தான் நம்ம வெளியே வந்தோம். இவ்வளோ பெரிய குழந்த, நல்லா நினச்சி பாருங்கள். இவ்வளோ பெரிய குழந்த ஒரு 4 இன்ச்சு அகலமுள்ள ஒரு வாய் வழியாக வெளியே வருது. இவ்வளோ பெரிய குழந்தை அந்த வயிற்றுக்குள்ளேருந்து பெருசாகி தாய்மார்கள் வயிற்றில் பெருசாகி என்ன ஒரு 4 இன்ச்சு வாய் வழியாக வெளியே வருது. யாருனால முடியும்? இறைவன் படைச்சதுனால தான் நான் வருது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கைத்தை குழாய்க்குள்ளே விட்டு, ஒரு கைத்தை குழாய்க்குள்ளே விட்டு, பெரிய கைத்தை விட்டு இந்த பிறகு இழுத்துருங்க பார்க்கலாம், வந்துரும்பான்னு பார்க்கலாம். பூரா சக்தியும் கொடுத்து இழுத்துருங்க, வந்துருதான்னு பார்க்கலாம். நான் எதுக்கு ஒப்பிட்றேன் பாருங்க. நல்ல யோசனை பண்ணுங்க. பாவச்செயல் செய்யவே கூடாது. செல்வங்கள் குறுக்கு வழியில் செல்வங்கள் சேர்த்தவே கூடாது. உழைக்கிறது என்ன வருமோ அதுதான் நமக்கு தக்கும். அதுதான் நம்ம நல்லபடியாக போவோம், மேலே நல்லா வாழ்ந்துட்டு போவோம். வாழாமல் போக மாட்டோம். நல்லா வேணுங்கிற அளவுக்கு வாழ்ந்துட்டு பொட்டாட்டாக போகும். சரிங்களா? வச்சுட்டுங்களா? பாருங்கள், கொஞ்சம் யோசனை பண்ணுங்க.